வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். கூட்டணியில் விரிசல் வராதா என நப்பாசையுடன் சிலர் உள்ளனர். ஆனால் அது நடக்காது. அவர்களின் எண்ணம் நிச்சயம் ஈடேறாது. யாரும் அதற்கு இடம் தரமாட்டோம் என மதுரையில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். இருப்பினும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வெளிப்படையாக திமுகவை விரைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக அளிக்கப்பட்டுள்ள மனுக்கள் மீதான விசாரணைக்கு காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என கூறி சென்னை ஹைகோர்ட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் EPS மனு தாக்கல் செய்துள்ளார். வக்ஃபு வாரிய மசோதா பற்றி பரிசீலிக்க அமைக்கப்பட்ட பார்லிமெண்ட் கூட்டுக்குழு வரலாற்றிலேயே முதன்முறையாக வழக்கத்திற்கு மாறாக இணக்கமான பரிந்துரைகளை மறுத்தது என்று அக்கூட்டுக்குழுவில் இடம்பெற்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களை குற்றம் சாட்டியுள்ளதாக தெரிவித்துள்ள தவிக தலைவரும் நடிகருமான விஜய், இந்த சட்ட திருத்த மசோதாவை உடனே திரும்ப பெற வேண்டும் என்றும், திரும்ப பெறாத பட்சத்தில் வக்ஃபு உரிமை சட்ட போராட்டத்தில் தமிழக வெற்றி கழகமும் பங்கேற்று போராடும் எனவும் அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நாட்டின் நலனுக்காக மட்டுமே கொண்டு வரப்படுகிறது, எந்த கட்சியின் நலனுக்காகவும் கொண்டு வரப்படவில்லை என மத்திய அமைச்சர் JP நட்டா நாடாளுமன்றத்தில் விளக்கியுள்ளார். வரும் 6ஆம் தேதி பாம்பன் ரயில் பால திறப்பு விழாவில் பங்கேற்க தமிழகம் வரும் பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் EPS மற்றும் முன்னாள் முதல்வர் OPSம் தனித்தனியே சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இம்மாதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பீகார், மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் நெருங்குவதால் மீனவர்களின் ஓட்டுகளை பெறுவதற்கு கச்சத்தீவை மீட்க வேண்டும் என தீர்மானம் திமுக போட்டுள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 25,000 ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை தனிப்பட்ட முறையில் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் அந்த உத்தரவை ஏற்று புதிதாக ஆசிரியர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு துவக்கியுள்ளது என அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். இந்தியாவும் தாய்லாந்தும் வளர்ச்சி கொள்கையை நம்புகின்றன, எல்லை விரிவாக்க கொள்கையை அல்ல என அரசு முறை பயணமாக தாய்லாந்து சென்றுள்ள பிரதமர் மோடி கூறியுள்ளார். அங்கு அவர் அந்நாட்டு பிரதமர் பேடாங்டன் ஷினாவ்த்ராவை சந்தித்தார். அப்போது இருவர் முன்னிலையில் இரு நாடுகளுக்கு இடையே பல துறைகளில் முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் பல்வேறு நாடுகளில் இறக்குமதிக்கான வரி விகிதத்தை அறிவித்தார். இதில் 15 நாடுகளுக்கு எவ்வளவு சதவிகித வரி என்பது குறித்த பட்டியல் வெளியாகியுள்ளது. அதில் குறிப்பாக இந்திய பொருட்களுக்கு 26% இறக்குமதி வரி விதித்துள்ளது எப்படிப்பட்ட எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் என சந்தை நிபுணர்கள் கணக்கிட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த அறிவிப்பை தொடர்ந்து பலர் வேறு நாடுகளின் பங்கு சந்தைகளில் சரிந்தன. இந்திய பங்கு சந்தைகளும் சிறிய வீழ்ச்சியை சந்தித்தன. நிப்டியில் IT பங்குகள் 4.21% வீழ்ச்சியடைந்தன. ஆட்டோமொபைல் துறைக்கும் வரி விதிப்பு அமல் செய்யப்பட்டுள்ளதால் அந்த துறை பங்குகளும் வீழ்ச்சியடைந்துள்ளன. ஆனால் இந்திய பார்மா துறைக்கு வரி விதிப்பு எதுவும் இல்லை. இதனால் அந்த துறை பங்குகள் நிப்டியில் 2.25% உயர்ந்துள்ளன. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.